ரத்தீஷ், ஆகாஷ் பாஸ்கரன் இவனுங்கெல்லாம் யாரு சார்? தம்பி ரொம்ப ஜாக்கிரதையா பேசுங்க. அவனுங்க தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல ரொம்ப முக்கியமான ஆளுங்க. அவனுங்க என்ன சார், எம்எல்ஏவா, எம்பியா, மந்திரியா? அதுக்கும் மேல அதிகார வர்க்கத்துக்கு படியளக்கிற பகவான், அதாவது பினாமிகள். இந்த ஆகாஷ் பாஸ்கரன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லாத ஆளு. ஆனா இன்னைக்கு 500 கோடி ரூபாய் முதலீட்டுல 3 படம் தயாரிக்கிற ப்ரொடியூசர். இந்த காசு எல்லாம் எங்கிருந்து வந்துச்சுன்னு நினைக்கிறேன்? அவ்வளவும் மக்கள் பணம், ஊழல் பணம். இவனுக்கும் நம்ம துணை முதல்வருக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குன்னு வேற சொல்றாங்க. இடி இந்த ரத்தீஷையும் ஆகாஷ் பாஸ்கரையும் தேடிட்டு இருக்காங்கன்னு நியூஸ் வருது. அவனுங்க 2 பேரும் வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிட்டாங்கன்னு வேற சொல்றாங்க. அவனுங்க அப்படி என்னதான் பண்ணானுங்க? இந்த ஆட்சியை இன்னொரு பேர்ல சொல்லணும்னா டாஸ்மாக் ஆட்சின்னு சொல்லலாம். அந்த டாஸ்மாக்கு எங்கேருந்து சரக்கு வாங்கணும், எவ்வளவு சரக்கு வாங்கணும்னு அதிகாரிகளுக்கு உத்தரவு போடுவதே இவனுக்கு 2 பேரும் தானா. அதையெல்லாம் ஆதாரபூர்வமா இடி ரைட்ல கண்டுபிடிச்சு இவனுங்க தேடிட்டு இருக்காங்க. இதை பத்தி முதலமைச்சர், துணை முதலமைச்சர் வாயே திறக்கலையே. ஏன்? படியளக்கிற பகவானை எப்படி காப்பாத்துறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்களோ என்னவோ. எது எப்படியோ 2026ல இந்த பினாமி ஆட்சி தொலைகிறது நிச்சயம். அதுக்கப்புறம் அதிமுக எடப்பாடியார் தலைமையில மக்களாட்சி அமைக்கும். சிம்பிளா சொல்லுப்பா, கெட் அவுட் ஸ்டாலின், கெட் அவுட் மன்னராட்சின்னு. Bye 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 bye.